माँ हम इंटरव्यू के लिए जा रहे। लंच के बाद हमको बुलाया तो हम उसको खाना खाए, हम उसको 100 रुपया दिया। हम बोले बाबू मत जाना, हम लोग मार्केट चल रहे हैं, मेरे साथ चलो। तो बोली नहीं माँ तुम लोग जाओ, हम जा रहे वहाँ। उसके बाद में हम उसको 2 बार फोन लगाया, नहीं लगा। फिर हम तीसरा बार 4:15 बजे फोन लगाया, ऑफिसर फोन उठाया, बोला हम बोले आप कौन? ये तो फोन मेरी लड़की का है। बोला आप कौन? 3 வருடங்களாக பின்னாடியே துரத்தி வந்தான். புகார் கொடுக்க பயந்த பெற்றோர்கள். இறுதியில் எரித்து கொலை செய்தான். பறிபோனது உயிர். வேலைக்கு செல்லும் முஸ்லிம் பெண்களே உங்கள் கவனத்திற்கு. வெல்கம் டு AIML மீடியா. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மாவட்டம் ஈடன் கார்டன் கிரிக்கெட் மைதான பகுதியைச் சேர்ந்தவர் ஷாகுஃப்தா பர்வீன். வயது 30. இவர் ஒரு சிறிய அங்காடி ஒன்றில் வேலை செய்து வருகிறார். அவருக்கு அந்த சம்பளம் போதவில்லை. மேலும் அவர் நன்கு படித்து பட்டம் பெற்றவர். நாம் பணித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று பல இடங்களில் தொடர்ந்து வேலை தேடி வந்தார். இதற்கிடையில் சிங் பவானி என்ற சங்க பரிவார சிந்தாந்த அமைப்பை சேர்ந்த சித்தார்த் சரிவால் என்பவர் இஸ்லாமிய பெண் பர்வீனை தினமும் வேலைக்கு சென்று வருவதை பார்த்துள்ளார். அவருக்கு திருமணமாகவில்லை என்பதை தெரிந்து கொண்டு சங்கி இயக்கத்தின் கோட்பாட்டை, அதாவது இஸ்லாமிய பெண்களை காதலித்து கர்ப்பமாக்கி கைவிடுவது படி நடந்து கொண்டால் இயக்கத்தில் பொறுப்பு பதவி கிடைக்கும் என்ற ஆசையில் திட்டமிட்டு இஸ்லாமிய பெண்ணின் பின்னால் சுற்றித் திரிந்துள்ளார். 3 வருடங்களாக இவர் இப்படி வேலைக்கு சென்று வரும் பர்வீனை தொந்தரவு செய்வதும் பின்னால் சுற்றுவதுமாக இருந்துள்ளார். இது பற்றி பர்வீன் பலமுறை வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தியும் அவர்கள் குறிப்பிட்ட நபர் சங்கித்துவ அமைப்பை சேர்ந்தவர் என்பதால் பயந்து கொண்டு காவல்துறையில் புகார் கொடுக்காமல் இருந்துள்ளனர். ஏப்ரல் 4ஆம் தேதி பர்வீனை வழியில் வைத்து சந்தித்த சித்தார்த், எங்கள் அமைப்புக்கு தெரிந்த நிறுவனம் ஒன்றில் வேலை வாய்ப்புக்கான காலி இடம் உள்ளது, நீ உடனே என்னுடன் வந்தால் நேர்முக தேர்வுக்கு என்னால் உன்னை பரிந்துரை செய்ய முடியும் என்று அழைத்துள்ளார். ஏற்கனவே படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருந்த பர்வீன் சித்தார்த் சொன்ன வார்த்தையை நம்பி மீண்டும் வீட்டிற்கு சென்று சர்டிபிகேட்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்துள்ளார். சித்தார்த் பர்வீனை அதே ஈடன் கார்டன் பகுதியை ஒட்டியிருக்கும் மற்றொரு பகுதிக்கு அழைத்து சென்று தான் காதலிப்பதாகவும் உடனே தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தியுள்ளார். சித்தார்த்தின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பர்வீன் உடனே அந்த இடத்தை விட்டு ஓட முயற்சி செய்துள்ளார். சித்தார்த் பர்வீனின் ஹிஜாபை பிடித்து பலவந்தமாக இழுத்து கீழே தள்ளி காலால் எட்டி உதைத்து அவர் ஏற்கனவே பதுக்கி வைத்திருந்த மண்ணெண்ணெயை பர்வீன் மீது ஊற்றி சிகரெட் லைட்டர் மூலம் கொளுத்திவிட்டுள்ளார். தீ பற்றி எரிவதை அதே பகுதியில் வாக்கிங் சென்றவர்கள் பார்த்தவுடன் சம்பவ இடத்தை அணுகி தீயை அணைக்க முயற்சி செய்துள்ளனர். பிறகு படுகாயமடைந்த பர்வீனை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். 100% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் பர்வீன் சேர்க்கப்பட்டதால் அவர் உயிர் வாழ்வது கடினம் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் காவல் நிலையத்திற்கு இது பற்றி மருத்துவமனை ஊழியர்கள் தெரியப்படுத்தினார்கள். இறக்கும் நிலையில் இருந்த இஸ்லாமிய பெண் பர்வீனிடம் போலீசார் மரண வாக்குமூலம் பெற்றுக்கொண்டனர். வாக்குமூலத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் பர்வீன் கூறினார். குறிப்பாக தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சித்தார்த் கூறியதும், நான் இஸ்லாமிய பெண், என்னால் வேறு மதத்தவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று பர்வீன் சாட்சி கூறினார். மேலும் தன்னை கொலை செய்தவர் சித்தார்த் தான் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். காவல்துறை துரிதமாக செயல்பட்டு சித்தார்த் சரிவாலை கைது செய்து FIR பதிவு செய்தனர். வேலைக்கு செல்லும் பெண்கள், குறிப்பாக முஸ்லிம் பெண்கள், கவனமாக அனைத்தையும் யோசியுங்கள். யார் அழைக்கிறார்கள், எதற்கு அழைக்கிறார்கள், அவர்கள் பின்னணி என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஊடகங்களால் மறைக்கப்பட்ட செய்தியை தெரிந்து கொள்ள AIML लड़की को इंटरव्यू के लिए बुलाया। लड़की हमको बोली माँ हम इंटरव्यू के लिए जा रहे। लंच के बाद हमको बुलाया तो हम उसको खाना खाए, हम उसको 100 रुपया दिया। हम बोले बाबू मत जाना, हम लोग मार्केट चल रहे हैं, मेरे साथ चलो। तो बोली नहीं माँ तुम लोग जाओ, हम जा रहे वहाँ। उसके बाद में हम उसको 2 बार फोन लगाया, नहीं लगा। फिर हम तीसरा बार 4:15 बजे फोन लगाया, ऑफिसर फोन उठाया, बोला हम बोले आप कौन? ये तो फोन मेरी लड़की का है। बोला आप कौन बोल रहा? बोला गुप्ता का माँ, जिसका फोन है उसका माँ बोल रहा। तो बोला आपका लड़की जल गया बाबू घाट के पास, गंगा के पास। तो हम बोला क्या? तो बोले हाँ। तो हम बोला आपको कहाँ ना होगा, एड्रेस सही बताइए। बोला PG अस्पताल आइए। हम PG अस्पताल गया। PG अस्पताल जाके देखा, मेरा बच्चा एकदम पूरा जला हुआ था, पूरा खाल उधड़ा हुआ था। 98% ऑफिसर भी बोला 98% जल हो चुकी। बोला अगर आज रात बच गया तो बच गया, नहीं तो कल सुबह डेट कर जाएगा। उसके बाद हम सारा रात बैठे रहे,
बैठ के अपना लड़की से बात बोला, अम्मी बहुत जलन दर्द हो रहा। तो बोला बाबू डॉक्टर अपना काम कर रहा। फिर थोड़ा रात हुआ, 1, 1:30, 2 बजता होगा, उठ के बैठी। हम बोला बाबू तो हमको सारा बात बोलो, क्या क्या हुआ था, किस जगह पे हुआ था। बाबू तुम्हारा बयान काम आ जाएगा, बाबू तुम्हारा जिंदगी चलेगी, अब तुम्हारा बयान काम आ जाएगा, बोल के तुम जाओ। तो बोली मम्मी हमको बोला कि शादी करेगी। तो हम बोला आप हिंदू हम मुस्लिम हम नहीं करेंगे। बोले तुमको जॉब, बोले हमको जॉब नहीं चाहिए। बस